நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தான். நல்லா ஊற வச்ச பட்டாணி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நான் ஒரு 3 எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரா 5 போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு. இது வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு உப்பும் மஞ்சத்தூள், ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் குக்கரில். நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா அந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த சைடில் குக்கரில் வேக வச்ச பிறகு ஒரு மிக்சியில் ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு 2 கை அளவுக்கு நான் வந்து மல்லி இலை எடுத்திருக்கோம், 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோல வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட வேண்டியதுதான். இங்கே வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்மளுக்கு புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி அரைச்ச தண்ணி அதில் அலசி அந்த தண்ணியை ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, இப்போ டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா எடுத்திருக்கோம். இது சக்தி மசாலா, சாட் மசாலா வருது இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சாட் மசாலா இல்லாதவங்க மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அந்த பவுடரை கூட கலந்துக்கலாம். சாட் மசாலா இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் காய வச்சு பூரியை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் செய்கிற வேலை முடிஞ்சிடும். குக்கரில் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அரைச்சிட்டு இந்த பூரியை வறுத்துட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. நம்ம எவ்வளோ வேணாலும் நல்லா செழிப்பாக நல்லா சாப்பிட்டுக்கலாம். வீட்டிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது, அதனால் ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்ல கெடுதல் கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு 8 பேருக்கு நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வந்து பூரி வந்து ஆர்டிஃபிஷியல் தான். வீட்டில் செய்கிற மாதிரி பூரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செய்கிற பூரியை நாங்கள் செஞ்சு காட்டுறோம். பூரியெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சாட் பவுடர் இருந்துச்சுல, இந்த பானிக்கு போட்ட சாட் பவுடர், அந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா இது போடும் போது நல்லா வாசமாக இருக்கும். உரப்புக்கு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி போட்டிருக்கோம். ஒரு 2 கை அளவுக்கு வெங்காயம், நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க.
நல்லா 2 கை அளவுக்கு போட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் வீட்டிலையே எல்லோரும் சாப்பிட்றதுனால நாங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிட வேண்டியதான். வாங்க எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பூரியை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பூரியை சின்னதாக ஒரு சின்ன ஓட்டையை போட்டு இந்த மசாலாலாம் உள்ளே வச்சுட்டு ஒரு பட்டு போல் வச்சு ஒரு சின்ன டம்ளரில் பானி ஊற்றி கொடுத்தோன்னா அவங்களே ஊற்றி சாப்பிட்ருவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்டஃபிங்கெல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஒரு கால்வாசி வச்சா போதும். மிச்சம் இருக்கிற இடத்துல இந்த பானி வந்து அதில் தான் ஃபில் ஆகணும். ஊற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி கொடுத்தா போதும். ஒரு டம்ளரில் பானி ஊற்றி கொடுத்தா அவங்களே ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார்